அந்த வருகைக்காக ஒவ்வொரு மனிதர்களும் நாங்களும் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த தேவன் சொன்ன கட்டளைப்படி உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்க, அப்படியாக அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில அல்ல, இந்த பூமி ஒரு நிரந்தரமான ஒரு அல்ல, எல்லாருடைய காரியத்திலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார். பரலோகம் போகணும், மோட்சம் போகணும், இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கார். அதற்கு வழியா யார் இருக்கிறார்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதற்கு வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்ன இல்லாமல் ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அவர் வழியா இருக்கிறார். அந்த வழியில வருகிற எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யம் அவர்கிட்ட இருக்குது. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக எந்த மனுஷனா இருந்தாலும், ஏழையோ பணக்காரோ எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.